இன்று உன் அப்பன் உனக்கு உன் அப்பன் கொண்டு வந்திருக்கிற செய்தி என்னவென்றால், இன்று ஒரு போட்டியை நான் வைத்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் சவால் விட்டு உன்னிடத்தில் சொல்லி விடுகின்றேன். என்னை தொட முடியாது என்று அதை மீறி என்னை தொட்டு விட்டாயானால் நிச்சயமாக உன் அப்பன் இப்பொழுது நீ கேட்கின்ற ஒரு விஷயம் இன்றே நிச்சயமாக உனக்கு சரியாக கொடுத்து விடுவேன். என் குழந்தையே, எப்பொழுதும் நான் உன்னோடு இருந்து உனக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்றாயோ நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சரியாக உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுக்க நினைக்கின்றேன். எனக்கும் போட்டி என்று சொன்னாலாவது என் குழந்தை மனதில் நாம் எப்படியாவது இதை தொட்டு அப்பன் வார்த்தையை கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்துவிட மாட்டாயா என்று எண்ணத்தில்தான் என் பிள்ளை உன்னிடத்தில் உன் அப்பன் தோற்று போனால் எனக்கு சந்தோஷம். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா? அப்படியானால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் உண்மைகளை நீ இப்பொழுது என்னிடத்தில் தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன் அப்பன் என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்வாய் அல்லவா? அதற்காகத்தான் நான் உன்னிடத்தில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனை எல்லாம் வெளியில் எடுத்துவிட்டு உனக்கான பிரச்சனை எல்லாம் ஓரங்கட்டிவிடு. இப்பொழுது உன் அப்பன் எனக்காக உன் பொன்னான நேரத்தை நீ கொடு. நான் உன் ஒட்டுமொத்தமான மனநிலையும் நிச்சயமாக மாற்றி விடுவேன். இந்த அப்பன் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வெளியெடுத்து விடுவேன். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் நான் தூக்கி எறிந்து விட்டு உனக்கு பல நன்மைகளை உன் கண் முன்னால் உணர்த்தி கொடுப்பேன். இந்த நிமிடமாவது நீ கொஞ்சம் மனதில் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் அதுவே இந்த அப்பனுக்கு கிடைக்கின்ற மிக பெரிய வெற்றி அல்லவா? இந்த அப்பன் உனக்கு கொடுக்கின்ற மிக பெரிய நம்பிக்கை அல்லவா? இந்த எண்ணம் ஒவ்வொன்றும் உன்னை பெரும் மகிழ்ச்சி படுத்தட்டும். இந்த சிந்தனை ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். நான் எப்பொழுதும் முன்னால் நிற்கும் பொழுது எல்லா செய்திகளும் உனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பதிலை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை கண்ணீர் சிந்த விடாமல் இந்த அப்பன் பார்த்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை நம்மை என்னவாக மாற்றப் போகிறது என்று யோசிக்கின்றாயா? என் குழந்தையே, இத்தனை காலமும் நீ சிந்திய விஷயம், சிந்திய கண்ணீர் ஒவ்வொன்றும் உன்னை மிக பெரிய அளவின் துன்பத்தில் ஆளாக்கி வைத்திருக்கின்றது. நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மிகுந்த மனவேதனையில் தள்ளி இருக்கின்றது. ஆனால் உனக்குள் இருக்கின்ற ஒரு பிடிவாதமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லோருமே வாழ்க்கையில் ஒன்று சேரும் பொழுது ஏதாவது ஒன்றை பிடித்தமாக தன் கையில் கொண்டு வந்து வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று முன்னேற்றுவார். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு மனதில் நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு கொண்டிருப்பாயானால் என் தங்கம், நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயமும் உன்னை கைப்பிடித்து மேலே அழைத்து சென்று விடும். அதுபோலத்தான் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒரு மிக பெரிய பிடித்தமாக இருக்கின்றேன். நீ என்ன நினைத்தாய், என்ன நடந்தாலும் நம் அப்பன் நம்மை காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பின்பற்றி கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயம் எல்லாம் எந்த நேரத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்த முடியும். அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விட முடியும். எல்லாவற்றையும் நீ இந்த வாழ்க்கை உன்னுடைய
இனியதாக மாற்றிவிட என்னால் செய்ய முடியும். அந்த முயற்சி எல்லாம் ஒருபோதும் நீ கைவிட்டு விடாதே. உன்னோடு இந்த அப்பன் நான் இருக்கும் வரை உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நீ அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. உனக்கு வருகின்ற எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே. ஏனென்றால் இந்த அப்பன் இப்பொழுது உன்னோடு இருக்கும் வரை உன் துன்பங்கள் வருவது போல இருக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் உன்னை எதுவும் செய்து விடாது. இந்த பிரச்சனை எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை எதுவும் செய்து விடாது என்பதை நீ புரிந்து கொண்டு சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எப்பொழுதும் உனக்கு கொடுக்கின்ற என்ன வார்த்தை எல்லாம் எதற்காக வருத்தப்பட வேண்டும் என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்கின்றாயா? என் குழந்தையே, உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயம் ஒவ்வொன்றும் என் குழந்தை நீ யோசித்து கொண்டு மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நான் இருந்து உனக்கு தருவது என்னவென்று நீ உணரப்போகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு நல்ல நேரம் நல்ல மாற்றமும் உனக்குள் இருந்து உனக்கான எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிமிடம் இந்த தருணம் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பேரதிர்ஷ்டங்கள் அத்தனையும் எல்லாவற்றையும் என் பிள்ளை ஓரம் கட்டிவிட்டு உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேன் என்பதை பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டிரு. ஒவ்வொன்றுமே உனக்கான வேதனை, ஒவ்வொன்றும் இன்னல்களை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாயானால் நிச்சயமாக இனி அத்தனை இன்னல்களை தாண்டி உன்னால் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் உன்னை அறியாமல் உனக்கே தெரியாமல் பல திறமைகள் இருக்கிறது. இந்த திறமைகள் என் குழந்தை நீ வெளிக்கொண்டு வராமல் உன்னை நீயே வாழ்ந்து விட்டு தட்டி கொள்கின்றாய். மற்றவர்கள் உன்னிடமிருந்து என்னவெல்லாம் சொல்லிவிட்டால் உனக்கே அந்த விஷயம் முன்னால் முடியாது என்று நிச்சயமாக நீ நினைத்து விடுகின்றாய். உன்னை பற்றி உனக்கு எந்த விஷயம் எல்லாம் அறியவில்லையோ, உன்னை பற்றி உனக்கு எந்த விஷயம் எல்லாம் தெரியவில்லையோ, இதையெல்லாம் நீ ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். என் குழந்தை, என்றென்றும் மற்றவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் நிச்சயமாக இங்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் யார் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னே கொண்டு வருவது கிடையாது. இங்கு மற்றவர்கள் சந்தோஷமாக இருந்தால் அதை கண்டு மன மகிழ்ச்சி அடையக்கூடியவர் இங்கு இருப்பதில்லை. இன்னொருவர் வேதனை கண்டு இங்கு சந்தோஷப்படுபவர், இன்னொருவர் சந்தோஷத்தை கண்டு மனவேதனைப்படுபவர் இந்த மனிதர்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதுதான் உனக்கு உருவாக்கி தருவது. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை பேரதிர்ஷ்டத்தில் தள்ளி இருக்கும். அது மட்டுமல்ல, உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றம் உனக்குள் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உன்னை தானாக நல்ல வழி நடத்தி சென்று கொண்டிருக்கும். அப்பன் கைப்பிடித்து நீ வந்து கொண்டே இருப்பாய். எந்த இடத்திலும் உன்னை இவர் என்னவாக மாற்றுகின்றார், உன் வாழ்க்கையில் எப்படி எல்லாம் மாற்ற நினைக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் முன்னால் உனக்கு சொல்லி இந்த விஷயம் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் அல்லவா? அப்பன் சொன்ன போது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது அல்லவா? உன் மீது நீ கொண்ட எண்ணம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பது நிச்சயம். இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரு யாராவது உன் முன்னால் வந்து நின்று உன்னிடத்தில் இதனிடத்தில் தவறான விஷயங்களை பற்றி பேசுகின்றார்களா? உடனே அதற்கு நீ பதில் சொல்லி கொண்டிருப்பதை, அதற்கு எதிராக நீ நிற்பதை நிறுத்திவிட்டு அந்த விஷயம் தேவையில்லை என்பதனால் அந்த இடத்தில் ஒதுக்கி சென்று விடு. அதுதான் உனக்கு நல்லது, உன்னுடைய எதிர்காலத்திற்கும் நல்லது. ஏனென்றால் நல்ல வழியில் சென்று கொண்டிருப்ப
இருப்பவர்களை தவறான பாதையில் இழுத்து செல்வது இது போன்ற மனிதர்களின் தானே. இதனால் எப்பொழுதும் கூட நண்பு கேடாக இருக்கும் என்று சொல்வார்கள். யாரோ பழகுகின்றோம், அவர்கள் எந்த அளவிற்கு பழகுகின்றோம் என்பதில் நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். நான் இருந்து கொடுக்க நினைக்கின்ற ஒரு வெற்றி, நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒரு சந்தோஷம் என்று இவை எல்லாவற்றையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரம் உனக்கென நான் தந்திருக்கின்றேன். இந்த விஷயம் உன்னை சுற்றி வந்து உனக்கு பெருமகிழ்ச்சியை மட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன உறுதியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை உனக்கான மனநிறைவோடு நீ வாழ்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த அப்பன் இதை அமைதியாக இன்று உன்னிடத்தில் பேசுகின்றேன் என்றால் இன்று நான் ஆவேசப்பட்டு விருப்பவில்லை. உன்னை நான் அமைதிப்படுத்த விரும்புகின்றேன். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நீக்கி உனக்குள் நல்லதொரு சிந்தனையை நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை புரிந்து கொண்டு உனக்கு நான் தருவதை எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அதனால் அப்பன் அமைதியாக பேசியவுடனே என் குழந்தை இன்று நமக்கு நல்லதை நடத்த மாட்டாரோ என்று நினைத்து வருத்தப்படாதே. என் பிள்ளையே, உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை தீய விஷயங்களையும் உனக்கு ஒவ்வொரு முறையும் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றும் வெற்றியை ஒரு சேர கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் நான் உன் முன்னால் உனக்கு தருவது எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும். உன்னை துன்பத்தை கொடுக்கின்றது என்பதை எல்லாம் இந்த வாழ்க்கை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உன்னை மேலும் மேலும் பேரானந்தத்திற்குள் கொண்டு செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அமைதியை கொடுக்க வேண்டுமோ அது வரையிலும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். என் குழந்தை, இந்த அப்பன் சொன்ன வார்த்தை மீற மாட்டேன் அல்லவா? இந்த அப்பன் நான் சொன்னது போல இன்று உன் வாழ்க்கையில் நீ என்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை உறுதியாக கேட்கின்றாயோ அதை நான் உனக்கு உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி உன்னை சுற்றி வருவது அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்துகின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக இருக்கும். இந்த நாள் நாம் உனக்கான நல்ல நாளாக மாறும். இந்த அப்பன் இப்பொழுது உன்னுடைய உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. சந்தோஷம் உன்னை தொடர வேண்டும் என் பிள்ளை. ஒரு நிலை எந்த நேரத்தில் நான் இருந்து கொடுப்பதை நீ முழுமையாக உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கானதாக நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது வரையிலும் நீ கலங்காமல் இரு. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு திருப்பத்திலும் என் பிள்ளை நீ கதி கலங்காமல் நின்று கொண்டிரு. நீ துணையாக உறுதுணையாக உனக்கு கொண்டிருக்கின்ற இந்த அப்பன் ஒவ்வொரு நாளும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நீ எப்பொழுதும் உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. இந்த நிலை உன்னால் வாழ முடியும், இந்த சூழ்நிலை உன்னால் வாழ முடியும் என்று எந்த ஒரு சூழ்நிலையும் நீ உனக்கு சரியாக மாற்றிக்கொண்டால் அதுவே போதும். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குதான். இனி வருகின்ற சூழ்நிலைகள் நல்ல வழிபடுத்தியாக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இனி எந்த நிலையும் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்கள் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். அப்பன் சொன்ன சொல் ஒருபோதும் மீற மாட்டேன்.
அப்பன் சொன்ன வாழ்க்கை நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டி அது போதும் என் குழந்தையே. இந்த வாழ்க்கை எந்த பயமும் தேவையில்லை. இந்த அப்பன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எந்த இன்னலும் இனி தொடர வராது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுவே போதும். அப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி வந்திருக்கிறேன் என்றால் ஒரு விஷயத்தை முடித்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்றால் இந்த சூழ்நிலை வந்து விட்டால் அதை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும். ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எந்த நொடி பொழுதும் நான் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்றென்றும் உனக்கு சந்தோஷம் நிறைந்திருக்கும். இந்த அப்பன் ஒவ்வொரு நாளும் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். அப்பன் தன் பிள்ளைகளின் மீது அன்பு அதிகம்தான். பிள்ளைக்கு ஒன்று என்றால் கோபம் அதிகம். அதனால் என் பிள்ளையே, எந்த நிலையிலும் அப்பன் நீ நிச்சயமாக நல்ல பிள்ளையாக வாழ்ந்து காட்டு. உனக்கு ஒன்று என்றால் அந்த நேரத்தில் உன் பக்கம் தவறு இல்லாததை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். என் குழந்தையே, சவாலில் விட்டு சொல். வெற்றி பெற்று உனக்கு என்றும் இந்த அப்பன் நினைத்ததை நடத்தி கொடுப்பான் என்பதை மறந்துவிடாதே. என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.